உத்தரவு கொடுங்கள் தேவி. இப்பொழுது அடுத்த சந்திப்பு தந்தையின் ரூபத்தில் இருக்கும். ஒரு வாக்கை நாராயணர் அளித்தார், இன்னொரு வாக்கை நான் அளிக்கிறேன். ஒரு தந்தையாக இருந்து நான் உங்களை சிறப்பாகவே கவனிப்பேன். உங்களை வளர்ப்பதில் நான் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டேன். இந்த தந்தை தன் அன்பு மகளுக்காக காத்திருப்பான். குரோதத்தின் அக்னியானது இதற்கு சத்ருவையும் நண்பனையும் வேதம் பிரித்து பார்க்க தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் அது எரிந்து சாம்பலாகிவிடும். இன்று நான் என்னுடைய கோபத்தால் பிருகுரிஷிக்கு சாபம் அளித்துள்ளேன். நான் லக்ஷ்மி உங்களுக்கு சாபம் அளிக்கிறேன். நீங்கள் செய்த தவறுக்கான தண்டனையை அனைத்து மகரிஷி சமூகமும் அனுபவிக்கும். நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். தங்களை விட்டு பிரிய போகிறேனே, தங்களை நான் மறக்க போகிறேனே, அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறேன். இது எனக்குத்தான் சாபமாகும் தேவி. காரணம், தங்களுக்கு என் நினைவு இருக்காது, என் பிரிதலும் நினைவிருக்காது. ஆனால் இந்த பிரிதலின் வேதனை என்னை ஆட்கொள்ளப் போகிறது. இருப்பினும் இந்த உலகின் சமநிலைக்காக, இந்த உலகை காப்பவன் என்ற முறையில், அன்பின் சோதனைக்காக நான் இதை ஏற்றே ஆக வேண்டும். காலச்சக்கரத்தின் நியதி தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கும். இன்று இருப்பது நாளை இருக்காது. பிரிதல் மற்றும் சந்திப்பிற்கான இந்த போர் நிரந்தரமானது. சுவாமி, நாம் மீண்டும் சந்திப்போம். ஆனால் எப்போது? பிரியும் நேரம் வந்துவிட்டது. ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்திருக்கிறேன். நாராயணர் மட்டுமல்ல, அங்கிருக்கும் அனைவருமே அழுது கொண்டிருப்பார்கள். விரைவில் தேவி லக்ஷ்மி நமது இல்லத்தில் மகளாக பிறக்கப் போகிறார். இதற்கு என்ன அர்த்தம்? நாராயணரை பழிவாங்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சுவாமி, உங்களுடைய நோக்கம்தான் என்ன? அத்தியாயத்தை நான் எழுதுவேன் தேவி. நம் காதல் கதையை நான் எழுதுவேன். அதில் நம்முடைய அன்பின் பிரகாசமானது அனைத்து சத்துருக்களையும், அனைத்து தீய எண்ணம் கொண்டவர்களையும் அழித்துவிடும். நம்முடைய அன்பு நிலையானது. அதற்கு என்றுமே முடிவில்லை. அதனால் பிரிவதை எண்ணி வருத்தம் கொள்ள வேண்டாம். சந்திக்கப் போகிறோம் என்று எண்ணி சந்தோஷம் கொள்ளுங்கள். ஒருமுறை தேவி லக்ஷ்மி நமது இல்லத்திற்கு மகளாக பிறந்து வரட்டும். அதற்கு பிறகு அவர் நாராயணருக்கு சொந்தமாகவே மாட்டார். நம்முடைய மகளுக்கு வாழ்க்கை துணையாக வரப்போவது யார் என்பதை ஒரு தந்தைதான் முடிவெடுக்க வேண்டும். அதாவது நான். சொல்லப்போனால் பிறந்ததற்கு பிறகு லக்ஷ்மி நினைவில் நாராயணர் இருக்க மாட்டார். அதோடு முன்ஜென்மத்து நினைவுகளும்
திரும்ப வராமல் நாம் பார்த்து கொள்ளலாம். லக்ஷ்மி இல்லாமல் நாராயணர் மானிடனாகவே வாழ்வார். இவ்வாறுதான் நான் நாராயணரை பழிவாங்கப் போகிறேன். ஆனால் நாராயணரே, உங்கள் பிரிவினால் ஏற்படும் வேதனைக்கு நான் என்ன செய்ய? தங்கள் பிரிவின் வேதனை என்னையும் சேர்த்தே எரிக்கும். உங்களை மட்டுமல்ல நாராயணரே, உங்களை மட்டுமே எரிக்கும். நான் இன்னொரு ஜென்மம் எடுத்து இன்றைய நிலையை மறந்து விடுவேன். ஆனால் தாங்களோ இங்கு ஒவ்வொரு நொடியும் பிரிதலின் வேதனையை எவ்வாறு அனுபவிப்பீர்கள்? உங்களுடைய லக்ஷ்மி இல்லாமல் தாங்கள் எவ்வாறு இருப்பீர்கள்? தங்களின் நினைவோடே நான் வாழ்வேன். மிக அற்புதம் பிரிகு ரிஷி. ஆசுரர்களின் சக்தியும் குரு சுக்ராச்சாரியாரின் யுக்தியும் பிரிகு ரிஷியின் தவபலம் அதோடு காவிய தாயின் சக்தியும் ஒன்று சேர்ந்து விட்டால் உலகத்தை காப்பாற்றுபவரையும் செல்வ செழிப்பான தேவியையும் பிரிவதை யாராலும் தடுக்க முடியாது. அதோடு ஒரே ஒரு முறை லக்ஷ்மி நாராயணர் பிரிந்து விட்டால் அதோடு முழு உலகத்திற்கும் அசுர குலத்தின் கொடிதான் உயர பறக்கும். அவர்கள் பிரிந்து வாழட்டும், நாம் ஒன்று கூடிவிடலாம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து லக்ஷ்மி நாராயணரின் கடைசி அத்தியாயத்தை எழுதிவிடலாம். நாளை பிரிய போகிறோம். இன்று ஏன் வேதனைப்பட வேண்டும் நாராயணரே? வாருங்கள், வைகுண்டத்திற்கு செல்லலாம். வேண்டாம் தேவி. பிரியும் வேதனை மனதில் தோன்றிவிட்டது தேவி. நாராயணனின் அர்த்தாங்கினியாக இல்லாமல் ரிஷி பிரிகுவின் மகளாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் வெளியே செல்லுங்கள், நேரம் வந்துவிட்டது. தாங்கள் என்னோடு இருக்க இயலாது. ஆனால் தங்களோடு இருந்த அந்த அழகான தருணத்தை என்னுடைய நினைவுகளாக என்னுடனே இருந்துவிடும். என் இதயத்திலேயே தங்கிவிடும். நல்லது நாராயணரே. இதற்கு பிறகு மீண்டும் நாம் சந்திக்கக்கூடிய அந்த தருணத்தை நீங்களே ஏற்பாடு செய்வீர்கள். இது தாங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய கடன். நிச்சயம் கொடுப்பேன் தேவி. Lakshmi
लक्ष्मी नारायण लक्ष्मी नारायण என்னுடைய இந்த கரம் உங்களோட வருகைக்காக காத்து கொண்டே இருக்கும் நாராயணரே. நாராயணர் லக்ஷ்மியின் நினைவில் மட்டுமல்ல, என்றென்றும் லக்ஷ்மியின் மனதில் குடிக்கொண்டிருப்பார். என்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ள விரைந்து வந்து விடுங்கள் நாராயணரே. நான் வருவேன் தேவி, நிச்சயம் வருவேன், நிச்சயம் வருவேன், நிச்சயம் வருவேன். नारायण लक्ष्मी नारायण लक्ष्मी ஒருமுறை தேவி லட்சுமி இங்கு வந்துவிட்டால் அதன் பிறகு நாராயணருக்கு சொந்தமாக மாட்டாள். தேவி 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 நவயுகத்தின் உருவாக்கத்திற்காக, இந்த உலகிற்கு புதிய பாதையை அமைத்துக் கொடுப்பதற்காக, இந்த சிருஷ்டிக்கு அன்பின் பரிபாஷையை புரிய வைப்பதற்காக லக்ஷ்மியும் நாராயணனும் மீண்டும் சந்திப்பார்கள். சுக்கிரன், மகள் பிறந்து விட்டாள். என் லக்ஷ்மி வந்து விட்டாள். அசுரர்களுக்கு நன்மை செய்பவள் இறந்து விட்டாளா? அந்த நாராயணரிடமிருந்து அவருடைய ஸ்ரீ பறிக்கப்பட்டாள். உங்களது உடைந்து போன சிலைக்கு லக்ஷ்மி வந்து உயிர் கொடுத்தார். ஆனால் உடைந்து போன இதயத்திற்கு உயிர் கொடுக்க முடியவில்லை.
இன்று நீங்கள் தன்னந்தனியே ஆகிவிட்டீர்கள் நாராயணரே. ஆனால் விரைவிலேயே உங்களது அடையாளமானது தனிமையாகிவிடும். நீங்கள் நாராயணராக அல்லாமல் சாதாரண மானிடராகி விடுவீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள் மகரிஷி. உங்களுக்கு சாதாரண மகள் பிறக்கவில்லை, அந்த லக்ஷ்மியே பிறந்திருக்கிறாள். நான் உங்களுக்கு ஒரு வரம் அளிக்கிறேன். ஒரு தந்தையாக இருந்து நான் உங்களை நன்றாகவே கவனிப்பேன். உங்களை வளர்ப்பதில் நான் எந்தவித குறையும் வைக்க மாட்டேன். பிருகுவின் மகள் பார்கவி. உன் பெயர் பார்கவி, உன் பெயர் பார்கவி, உன் பெயர் பார்கவி. தந்தையாரே, என் தங்கையின் அழகான முகத்தை பார்த்து ஒரு கணத்தில் சொல்லப்போனால் நான் என்னையே மறந்துவிட்டேன். சுக்ரன், பார்கவியின் பிறப்பு மற்றும் விவாக உற்சவத்தை தயார் செய். நான் ஒரே தாக்குதலில் 2 லட்சியத்தை நிறைவேற்றுவேன். இவள் பிறந்த அடுத்த கணமே ராஜகுமாரன் வாசுவோடு பார்கவியின் விவாகத்தை நிச்சயம் செய்வேன். நாராயணரின் ஒவ்வொரு சூழ்ச்சியையும் தோற்கடிக்கப் போகிறேன். நாராயணா, லக்ஷ்மியை சந்திக்கும் உங்கள் ஆசைகள் நிறைவேறாது. அவர்கள் உங்களை பிரிந்து விட்டார்கள். அதோடு கூடிய விரைவில் நிரந்தரமாக இன்னொருவனுக்கு சொந்தமாகிவிடப் போகிறார். நாராயணரே, நாராயணரே, நீங்கள் அறிந்தீர்களா? பிருகு ரிஷி உங்களுடைய நம் எல்லாருடைய நம்பிக்கையை தகர்த்து எறிந்து விட்டாரே. தன்னுடைய மழலை குழந்தையை, அதாவது தாய் லட்சுமி தேவியை விவாக பந்தனத்தில் இணைத்துவிட முயற்சி செய்கிறார். ஏதாவது கூறுங்கள் பிரபு. உங்கள் மௌனத்தை கலையுங்கள் பிரபு. இல்லையே, லக்ஷ்மி நாராயணரின் சந்திப்பு நடக்காமலே போய்விடும் பிரபு. உங்கள் ஸ்திரீ அடுத்தவருக்கு சொந்தமாகி விடுவாள். உத்தேசத்தையும் மார்க்கத்தையும் நீங்கள் நிச்சயம் செய்துவிட்டீர்கள் குருதேவா. ஆனால் லக்ஷ்மியையும் நாராயணரையும் பிரிப்பதற்காக இங்கே ஒரு யுக்தியை பயன்படுத்துகிறீர்கள். அந்த ராஜகுமாரனை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? இல்லை அசுரத்தாயே. ஆனால் சத்ரு நாராயணராக இருந்தால் தந்தை மிக நன்றாக யோசித்துதான் இவரை தேர்ந்தெடுத்திருப்பார். உங்களது இந்த மௌனம், அதோடு உங்களது மனநிலை என்னை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது பிரபு. ஆமாம், சிறிது நேரத்தில் நான் அவரை சந்திக்கத்தான் போகிறேன். இவர்தான் ராஜகுமாரர் வாசு. பார்கவியின் விவாகத்திற்காக தேர்ந்தெடுத்துள்ளேன். தந்தையாரே, என்னை பொறுத்தவரையில் உங்களுடைய தேர்வு மிக சிறப்பானது.
நீங்கள் உத்தரவிட்டால் விவாகத்திற்கான விதிமுறைகளை ஆரம்பித்து விடலாம். இவர்தான் ராஜகுமாரர் வாசு. நிச்சயம் மகரிஷி. லக்ஷ்மி நாராயண. நீங்கள் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் பிரபு.